அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காம அடைஞ்சிட்டு இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அவங்க பிளானெட்ல கடவுள் நம்பிக்கை அதிகமா இருந்திருக்கு. இவருக்குமே பார்த்தீங்கன்னா, கடவுள்கள நம்ப சொல்லி பார்த்தீங்கன்னா, சொல்லிக் குடுத்துட்டு இருந்திருக்காங்க சின்ன வயசுலேருந்து. அதனால பார்த்தீங்கன்னா, இவர் டெய்லியும் பார்த்தீங்கன்னா, கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணுவாரு. பட் கடவுள் நமக்கு எதுவும் ரிப்ளையே பண்ணலையே அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப நாளாவே பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள்லயே அவங்க அப்பா, அம்மாவும் பார்த்தீங்கன்னா இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, பசியினால அவரோட மனைவியும் பார்த்தீங்கன்னா இறந்துடுறாங்க. இதனால இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆகுதுன்னா, அவருக்கு நெறைய குழந்தைங்களும் பொறக்காங்க. அந்த குழந்தைங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இறக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா, அவருக்கு கடைசியா இருந்த ஒரே ஒரு பையனான அகர்ன்ற ஒரு பையனும் பார்த்தீங்கன்னா, செத்து போறான். இதனால பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்பவே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மனம் உடைஞ்சு போறாரு. அதனால பார்த்தீங்கன்னா, கடவுள்கள் மேல இருக்கிற நம்பிக்கைய பார்த்தீங்கன்னா விட்டுர்றாரு. அதனால பார்த்தீங்கன்னா, இவருக்கு கடவுள்கள்னு எதுவுமே இல்ல, கடவுளே இல்ல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்திருக்காரு. இதனால பார்த்தீங்கன்னா, அவர் நெறைய பேர அடிச்சு தொரத்திட்டு இருக்காங்க. "நீ என்னடா கடவுள்ன்னு சொல்றது?" அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் அவங்க ஊர்லயே பார்த்தீங்கன்னா அடிச்சு தொரத்திட்டு இருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்பவே மனசு உடைஞ்சு போறாரு. ரொம்பவே பார்த்தீங்கன்னா, கஷ்டமும் ஆயிடுறாரு. அதனால என்ன பண்றாருன்னா, ஒரு பாலைவனத்துக்கு நடுவுல அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காரு. பேசாம நம்ம இங்கேயே செத்தரலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்காரு. அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வானத்தில பார்க்குறாரு. அங்க 2 கடவுள்கள் பார்த்தீங்கன்னா, சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, நம்ம காட் ஆஃப் சிம்பயாட்ஸான நல். ஸோ நல் தான் பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பயாட்ஸ் எல்லாத்துக்குமே உருவாக்குனவர். அவர் தான் பார்த்தீங்கன்னா கடவுள். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா, இன்னொரு காட் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இன்னொரு கார்டு உடம்புல பார்த்தீங்கன்னா, ஆல் பிளாக் ஸ்வாடுன்ற ஒரு ஸ்வாட வச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம நல் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்படி சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருமே அடிபட்டு கிராஷ் லேண்ட் ஆயிடுறாங்க. நம்ம கோர் வந்துட்டு இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம நல் ஒருத்தர் கூட சண்டை போட்டுருந்தார்ல, இன்னொரு கார்டு சொன்னால. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா, நம்ம கோர் இருக்கிற இடத்துல வந்து விழுறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த கார்டோட உடம்புல ஆல் பிளாக் ஸ்வாட் அப்படின்ற ஒரு ஸ்வாடும் இருக்குது. இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா, நம்ம நல் இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தாரு. ஸோ கோர் பார்த்தீங்கன்னா, அந்த விழுந்து கிடந்த காடை பார்த்துட்டு, ஸோ இவரும் ஒரு கடவுள் தான் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஏற்கனவே கடவுள்கள் மேலே நிறைய கோவம் இருந்ததுனால, அங்கேருந்து ஆல் பிளாக் ஸ்வாட எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கடவுளை அவரே கொண்டுடுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த ஆல் பிளாக் ஸ்வாட பார்த்தீங்கன்னா, இவரே எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா, ஆல் பிளாக் ஸ்வாட் இல்லைனா நெக்ரோ ஸ்வாட் பார்த்தீங்கன்னா, எப்படி வேணால் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு காட் புச்சராக மாறுறாரு. அந்த நெக்ரோஸ்வாடோட பவர் பார்த்தீங்கன்னா, இவரை கம்ப்ளீட்டாக அப்படியே ஆக்குபை பண்ணிருச்சு. இவரும் பார்த்தீங்கன்னா, அந்த நெக்ரோஸ்வாட ஒரு வெப்பனாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒரு வெப்பனை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பல 100 வருஷமாக ஏகப்பட்ட காட்ஸை பார்த்தீங்கன்னா, அவர் தொடர்ந்து கொண்டுகிட்டே இருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆல்ரெடி அவரோட குடும்பம் எல்லாமே இறந்துருச்சு. ஸோ இதெல்லாம் செத்ததுக்கு காரணம் இவங்க தான். நான் ப்ரேயர் பண்ணி காட்ஸ் யாருமே வரல அப்படின்ற கோவத்தில் பார்த்தீங்கன்னா, அடுத்த பல வருஷத்துக்கு ஏகப்பட்ட கடவுள்களை பார்த்தீங்கன்னா, அவர் கொண்டுகிட்டே இருக்காரு இந்த நெக்ரோஸ்வாடை யூஸ் பண்ணி. ஸோ இந்த நெக்ரோஸ்வாட் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நிறைய கடவுள்களை கொண்டதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம தோரை மீட் பண்ணுற சுச்சுவேஷன் வருது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம தோருக்கும் கோருக்கும் சண்டை முட்டிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோர் எத்தனையோ டைம் தோரை கொட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்படி முயற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவரால் ஒன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பண்ண முடியல. ஏன்னா நம்ம தோர் பார்த்தீங்கன்னா பெரிய காட், அவரும் அவர் பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காரு. பட் கோர்கிட்ட இருக்கிற அந்த ஆல்பாக்ஸோட பார்த்தீங்கன்னா, அவருக்கு நிறையவே எனர்ஜி கொடுத்து நம்ம தோருக்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக டஃப் கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோர், அப்புறம் கிங் தோர், இன்னொரு சின்ன வயசு தோர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 தோர். எப்படி நம்ம ஸ்பைடர்மேன் படத்தில் 3 ஸ்பைடர்மேன் ஒரே படத்தில் வந்தாங்களோ, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காமிக்ஸில் ஒரு டைம் 3 தோர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோரை எதிர்த்து சண்டை போடுவாங்க. அப்படி சண்டை போட்டுமே கூட பார்த்தீங்கன்னா, நம்ம கோரை இவங்க 3 பேருமே சேர்ந்து கூட தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த நெக்ரோஸோட யூஸ் பண்ணி கோரோட ஒரு பையன் அகர்னஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொன்ன பார்த்தீங்களா, அவனை உயிரோட கொண்டு வந்திருப்பாரு. ஸோ இது அகர் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, அவர் அப்பா பண்ணுறது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல நம்ம அகருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, தோர் கூட சேர்ந்துட்டு கோர் எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட இருக்கிற அந்த நெக்ரோஸோட எப்படியும் நம்ம கோர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா அந்த நெக்ரோஸோட பிரிச்சிடுறாங்க சண்டையில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த நெக்ரோஸோட தனியாக போயிடுது, கோரும் பார்த்தீங்கன்னா விலகி வந்துடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோர் அழிஞ்சிட்டாரு. என்னதான் கோர் அழிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா, அந்த நெக்ரோஸ்வாடுக்குள்ளே நம்ம கோரோட கான்ஷியஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு தனி பெரிய கதையாக போகுது. ஸோ நம்ம இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா, நம்ம கோர் ஒரு காட் புச்சராக மாறுறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கோரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இது பவர்ஸ் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா, கோருக்கு உண்மையிலேயே ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்து, சூப்பர் ஹியூமன் எபிலிட்டி, சூப்பர் ஹியூமன் ரிஃப்ளெக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு டியூரபிலிட்டி, எவ்வளவோ பவர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. சூப்பர் ஹியூமன் ஸ்பீடு கூட அவர்கிட்ட இருக்குது. இவர் நினச்சா பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக வேணாலும் தாவ முடியும். அதே மாதிரி நம்ம தோரையே அடிச்சு போடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட சூப்பர் பவர்ஸ் இருக்குது. நிறைய ரிஃப்ளெக்ஸஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா இவர் 3000 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய கடவுள்களோட கூட சண்டை போட்டிருக்காரு. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா 3000 வருஷத்துக்கு மேலே அந்த காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ் சண்டை போட்ட அனுபவம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவர் ரொம்பவே கஷ்டம் இவரை தோக்கடிக்க.
ஆனால் என்னதான் இவ்வளோ பவர்ஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிறது அந்த நெக்ரோஸ்வாட் தான். ஸோ இந்த நெக்ரோஸ்வாட் பார்த்தீங்கன்னா சிம்பயாட்ஸால் தான் உருவாக்கப்பட்டது. நம்ம நல் வச்சுதார் சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்வாட்ல தான் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பயாட்ஸ் இந்த ஸ்வாட்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா உருவாயிருக்கு. ஸோ சிம்பயாட்ஸுக்கு இருக்க அதே வீக்னஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கும் இருக்கும். ஃபயர் அண்ட் சவுண்ட் தான் பார்த்தீங்கன்னா இவரோட வீக்னஸ். ஸோ இதுக்குன்னா பார்த்தீங்கன்னா நம்ம தோரியும் இது அஃபெக்ட் பண்ணுறதுனால இது அவருக்கு ஒரு வீக்னஸாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இருக்கிற எல்லா பவர்ஸுமே இந்த நெக்ரோஸோட நம்பி தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. இவரோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்து, எபிலிட்டி, ஸ்பீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்வாடை மட்டும்தான் நம்பி இருக்குது. இந்த ஸ்வாடுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பவர்ஸ் இருக்குது. இது நினச்சா இது ஒரு ஸ்வாடாக மாறும், அவருக்கு ஒரு விங்ஸாக மாறும், ஒரு தடுப்பாக மாறும், எப்படி வேணால் மாறும். பட் இதை பார்த்தீங்கன்னா அவர் பல வருஷமாக வெறும் ஸ்வாடாக மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஸ்வாடை யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இவருக்கு இருக்கிற அந்த பவர்ஸ் எல்லாமே இந்த சிம்பயாட் ஸ்வாடை மட்டும் தான் நம்பி இருக்குது. ஸோ இந்த சிம்பயாட் ஸ்வாடை அவரை விட்டு போயிடுச்சுன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே